ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சத்து மாவு கஞ்சி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் சத்து மாவு கஞ்சியிலேயே நமக்கு டெய்லி தேவையான விட்டமின்ஸ், மினரல், அயன், கால்சியம் எல்லாமே கிடச்சிரும். 2 ஸ்பூன் பவுடர் எடுத்து அதை நல்லா 1/2 லிட்டர் தண்ணியில் கலக்கிட்டு, கட்டி இல்லாமல் கலக்கிட்டு, அதுக்கப்புறம் கேஸை ஆன் பண்ணி அது மேலே நம்ம வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொஞ்சம் குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது 1/4 லிட்டர் பாலும் அது கூட சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் என்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். நல்ல கனமான கடாய் எடுத்து எல்லா பொருட்களையும் நல்லா வறுத்துக்கணும். நம்ம லேசாக உள்ள இதை வச்சு வறுக்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கனமான கடாய் எடுத்து எல்லாமே நம்ம நல்லா வறுபடும் போது அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால தான் நம்ம சத்து மாவு கஞ்சியை வறுத்து செய்கிறோம். இதில் நம்ம என்னென்ன பொருட்கள் தயாரிச்சிருக்கோம் அப்படின்னா ராகி, கம்பு, கருப்பு கவுனி அரிசி, கருப்பு உளுந்து, கோதுமை, பச்சைப்பயிறு, ஜவ்வரிசி, மஞ்சள் சோளம், சிவப்பு சோளம், பொட்டுக்கடலை, புழுங்கலரிசி, கொண்டக்கடலை, நிலக்கடலை, சிகப்பு பீன்ஸு, பார்லி, முந்திரி, பாதாம், ஏலக்காய், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராகி, கம்பு, கருப்பு கவுனி அரிசி 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து, கோதுமை, பச்சைப்பயிறு, ஜவ்வரிசி 150 கிராம் எடுத்துக்கோங்க. மஞ்சள் சோளம், சிவப்பு சோளம், பொட்டுக்கடலை, புழுங்கலரிசி 100 கிராம் எடுத்துக்கோங்க. மித்த எல்லா பொருளும் 75 கிராம் எடுத்துக்கோங்க. முந்திரி, பாதாம் மட்டும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 10 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நம்ம எல்லாம் ஒன்றா கொட்டி ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதையும் நல்லா ஆற வச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா 3 மாதத்துல இருந்து 5 மாதம் முடிய யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 ஸ்பூன் எடுத்து இதை நம்ம கரைச்சி நல்லா கஞ்சியாக செய்ய வேண்டியதான். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கம்பு, சோளம் இதெல்லாம் நல்லா பொரிய விடணும். ராகி எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணுறதுனால நமக்கு ஃப்ளேவரும் நல்லா இருக்கும், மனமும் சுவையும் இதனால் அதிகரிக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.